இன்னொரு முக்கியமான விஷயம், யார் யாரையெல்லாம் தன் கையில் வைத்துக்கொண்டு கடந்த காலங்களில் இவர்கள்லாம் தான் பட்டாலியன்ஸ், யார் இன்னைக்கு வேலுமணி, விஜயபாஸ்கர், சி.வி. சண்முகம், இவங்கள்லாம் தான் எடப்பாடிக்கு போர் வீரர்கள் மாதிரி மற்றவர்களை எல்லாம் வெளியில துரத்துறதுக்கு காரணமா இருந்தவங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. எடப்பாடி பழனிசாமி சசிகலாவை வேண்டான்னு சொல்றதுக்கும், வேண்டான்னு மட்டும் சொல்லலை, சசிகலா மேடையிலே சொன்னாங்க, நான் அந்த பெங்களூர் சிறையிலிருந்து சென்னை வருவதாக இருந்து, சென்னை வந்தால் எனக்கு உயிருக்கு ஆபத்துங்கிற நிலைமையில தான் நாங்கள் இருந்து வரலன்னாங்க. அப்போ அந்த அளவிற்கு எல்லா வேலையும் செய்வதற்கு தயாராக இருந்த கூட்டம் எது? இன்னைக்கு ஏற்கனவே முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி இவங்க எல்லாம் போய் எடப்பாடியை பார்த்து சசிகலாவை சேர்த்துக்கலாம் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணப்ப கூட எடப்பாடி அதுக்கு ஒத்துழைப்பு. ஆமா, அது ஆரம்பத்துல ஒத்துக்கல. செங்கோட்டையன் அதுக்கு பிறகுதான் அவரும் வர்றாரு. ஆமா ஆமா, அது இதெல்லாம் ரெண்டாவது சீன், நீங்க பின்னாடி நடக்கிறது. ஆனால் சசிகலாவுக்கு ஆரம்பத்தில் பிரச்சனைகள் கொடுத்த போதெல்லாம் கூட இருந்தவர்கள் பிறகு டீமை சேர்த்துக்கலான்னு முயற்சி பண்றப்போ சொல்லி பார்க்குறாங்க. அப்போதும் எடப்பாடி கேட்கவில்லை. குறிப்பாக ஓபிஎஸ் எல்லாம் வந்து கழட்டி விடும்போது இவர்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருந்தவர்கள் தான் இன்னைக்கு அவருக்கே எதிராக திரும்பி நிற்கிறாங்க. அதுக்கு ஒரே காரணம், எடப்பாடி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் துரோகத்தை செய்தார். அந்த துரோகத்துக்கெல்லாம் துணை புரிந்தவர்கள் இன்னைக்கு மொத்தமா எடப்பாடி காலை வாரி எடப்பாடி மேல் ஏறி நிற்கிறார்கள். அப்படிங்கிறதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை.